சார் நல்லா இருக்கீங்களா? இருக்கேன் சார். 2026 ஆண்டு ஓட்டு யாருக்கு? 2026 ஆண்டு பார்த்தீங்கன்னா கடந்த 5 ஆண்டு வருடம் கிட்டத்தட்ட திமுக ஆட்சி அமைச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. பெண்களுக்கு சரியான பாதுகாப்பு கிடையாது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஊழல் தலை தூங்கி பெருக்கெடுத்துக்கு போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சட்ட ஒழுங்கு ரொம்ப சீர்கிட்டு இருக்கு. ஏதோ இலவசங்கிற பேரில் ஏதோ கொடுத்துட்டு மக்களை ஏதோ ஓட்டு வாங்கிடலாம், திருப்பி அடுத்த 5 வருஷம் ஆண்டலான்னு பார்க்குறாங்க. இதுக்கு முன்னாடி அந்த ஏடிஎம்கேவாக இருக்கட்டும், இப்போ ஆள்ற திமுகவாக இருக்கட்டும், எல்லாம் இலவசங்கள் மேலே 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 அறிவித்து மக்களை சோம்பேறியாக்குறாங்களே தவிர ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு கல்வி அளிப்போம், ஒரு தரமான மருத்துவம் அளிப்போம், இந்த மாதிரி ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு செயல் செஞ்சால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். அது இனி வரும் காலகட்டங்களில் அது யார் செஞ்சாலும் வரவேற்போம். அது இப்போ இன்னைக்குள்ள நிலைமையில புதிதாக தாவேக என்கின்ற ஒரு விஜய்ங்கிற கட்சியை அமைச்சிருக்காரு. இது மக்கள் மீது சிறியவர்கள், இளைஞர்கள் மற்றும் மக்களுக்கு வர பார்க்கணும் ஒரு எண்ணத்தில் அதிகமான கூட்டங்கள் கூடுது. இருந்தாலும் அவர் அரசியல் இன்னும் அந்த அளவுக்கு மூழ்கி இன்னும் எழுந்திருக்கிறதுக்கு இன்னும் இந்த ஆகும். அதனால இன்னொன்று தடுத்து வைக்கும் போது அவர் அதிக பெரும்பான்மையான இடங்களை பிடிப்பாராங்கிறது சந்தேகத்துக்குரியது. இப்போ வாக்கு வங்கி அது அதிகமாக இருக்கும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. கடந்த முறை 3ஆம் இடத்துல சீமான் இருந்தார். இப்போ 3ஆம் இடத்துல விஜய் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறத தவிர பெரும்பான்மையான இடங்களை பிடித்து ஆட்சி அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்று பார்த்தால் அது மேக்சிமம் இல்லை என்று தான் கூற வேண்டும். அதே போல சீமானும் தொடர்ந்து ஒரு 3-4 முறையாக தனித்து நிற்கிறார்கள். இப்படி தனித்து இருக்கும்போது நல்ல ஒரு தரமான கட்சிகள் ஒன்றிணைந்து இந்த தமிழக மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைச்சாங்கன்னா, ஏதாவது நல்ல கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஊழல் எல்லாம் ஒரு ஆட்சியை அமைச்சு வந்தாங்கன்னா நல்லா இருக்கும் நினைக்கிறோம். நான் இந்த கட்சி தான் வரணும், அந்த கட்சி தான் வரணும், நான் ஒன்றும் டிஎம்கே எனக்கு எதிரி கிடையாது, ஏடிஎம்கே எதிரி கிடையாது, டிவிக்கு எதிரி கிடையாது, யாரும் கிடையாது. எல்லாரும் அந்த ஊழலுங்கிற இதில் தான். இப்போ திருப்பி அடுத்த ஆட்சி வந்தாங்கன்னா அது வன்கொடுமை எல்லாமே இருக்கும். ஏன்னா இன்னைக்குள்ள காலகட்டம் கலாச்சாரம் அப்படி இருக்கு. இளைஞர்கள்லாம் கஞ்சா, போதை, மது. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு டாஸ்மார்க் இன்னைக்கு மூளை திறந்துருக்கு. இன்னைக்கு இதை முதல்ல ஒழிச்சாவே மனுஷனுக்கு பாதி நாளைக்கு 500 ரூபா 1000 சம்பாதிக்கிறான்னா 1000 ரூபாய்க்கு மேலே டாஸ்மார்க் செலவு பண்றான். இந்த காசை கொண்டு வீட்டில் கொடுத்தாவே ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு எந்த விதமான இலவசங்களும் தேவையே கிடையாது. இலவசம் இன்னைக்கு பஸ்ஸுக்கு 1000 தரம், மாதம் 2000 தரம், போட்டுட்டு 3000 தரம். யார் வீட்டு பணத்தை எடுத்து கிடைத்தாங்க வழி பிள்ளையாரும் யாரும் கொடுத்தாங்க, அது யாருக்கு உடைக்கிறீங்க? எங்களோட இன்னைக்கு காலைல ஏஜ் பேஸ்லேருந்து நைட்டு கூட்டிட்டு வரைக்கும் ஒரு பொருள் ஏட்டு எல்லா பொருளும் எங்களோட வரியில் வர்ற வரி. இந்த வரியை எடுத்து எங்கள் கண்ணில் கையெடுத்து எங்கள் கண்ணிலே குத்துறதுங்கிறது அது நம்ம ஏற்றுக்கூடிய ஒன்றா இருக்கு. இலவசங்கிறது இலவசம் விட்டு நீங்கள் சொத்தை தரீங்க. இன்னைக்கு வர இது ஆட்சிக்கு வரும்போது உங்ககிட்ட இப்போ பைசா கிடையாது. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு இப்போ இன்னைக்குள்ள உங்களுடைய அமைச்சர்கள், உங்களுடைய கவுன்சிலர்கள், உங்களுடைய எம்எல்ஏக்கள், இவங்களோட எல்லாரும் சொத்தை வித்தாவே இன்னைக்கு அவ்வளோ கோடிகள் தேரும். இன்னைக்கு அவ்வளோ கோடி வச்சு அந்த கோடிகள் இருந்தாவே இன்னைக்கு தமிழ்நாட்டோட கடன் பயனடைஞ்சு போடும். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு தமிழ்நாட்டு மேலே கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான கோடிகள் கடன் வாங்கி வச்சிருக்காங்க. இதெல்லாம் யார் அடைக்கிறது? கேட்டாக்கா நான் இது செய்கிறேன், இலவசம் செய்கிறேன், அது செய்கிறேன், டாஸ்மார்க்ல வருமானத்தை வச்சு தான் நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. நல்ல ஒரு தரமான ஒரு அரசாங்கம் அமையணும். இலவசம் இல்லாத ஒரு தமிழகம் அமையணும். இதை யார் வந்தாலும் நம்ம இப்போதைக்கு உள்ள காலகட்டத்தில் எதுவும் கணிக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு வர்றாங்க, நாளைக்கு அவங்க திருப்பி பழைய குட்டி கதை தொடங்கிற மாரி பழைய மாரி தான் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. அதனால இந்த ஆட்சியாளர்கள்லாம் மக்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா மக்கள் இந்த கேவலம் அந்த இன்னைக்கு கொடுக்குற 1000 ரூபாய்க்கு 2000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு இனி ஒரு 5 ஆண்டு காலம் குறைச்சிடாங்க. உங்கள் மனசாட்சிக்கு யார் நல்லது எது பண்ணுவாங்கன்னு பாருங்கள். பண்ணி அவங்க அதை செய்யலைன்னா நீ என்ன உத்தரவாதம் தர்ற, என்ன கேரண்டி கேட்பால ஒரு படத்தில் அதுமாரி நீ என்ன உத்தரவாதம் தர்றதுக்கு, இந்த உத்தரவாதம் தர்றியா, அந்த உத்தரவாதம் தரலன்னா நீ உன்னோட பதவியை ராஜினாமா பண்ணுறியா அப்படின்னு ஒரு மக்கள் சட்டையை பிடிச்சி கேள்வி கேளுங்க. அப்படி யார் உத்தரவாதம் கொடுத்தா அந்த 5 வருடம் நான் அப்படி பண்ணலன்னா நான் பதவியை நான் ராஜினாமா பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சினிமா படத்தில் வர மாதிரி ஏதாவது ஒரு உத்தரவாதம் கொடுத்தா மட்டும் அவங்களுக்கு வாக்களிங்க. யாரும் தயவுசெய்து ஓட்டுக்கு வெளியே போகாதீங்க. தரமான ஒரு கேண்டிடேட்டை நீங்கள் தேர்வு பண்ணணும். தரமான ஆட்சி அமையணும். இனி வரும் தமிழகம் நல்ல ஒரு மதுவில்லா ஒரு தமிழகமாக, மற்றபடி ஊழல் இல்லாத தமிழகமாக, பெண்களுக்கு பாதுகாப்பு உள்ள தமிழகமாக மலர வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. ஒரு எண்ணங்கள் நிறைவேற வாழ்த்துக்கள். நன்றி.